நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம். முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம். அதற்கு முன்னால் நம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம். பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பு. இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம். அதற்கு பிறகு குழந்தை வைப்போம். அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம். அந்த வீட்டில் நம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகவும் எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள். எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமா வராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு நம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி அவளும் நோய் படுக்கை, எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான். அப்போது உணர்வான், இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று.